நெஞ்சு கிடந்த வடக்கம். மைக் செட்டும் பக்கவளம் அருமையா அமைஞ்சிருக்கு. இப்படி வந்து அமைஞ்சாதான் நாடகம் நல்லா இருக்கும் போதுன்னு அர்த்தம். கூடுதலா எங்களுக்கு பாட்டு பாடணும்னு தோணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மைக் செட்டு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, புதுசா ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்போம். மைக் செட்டு சரியில்லைன்னா அந்த பாட்டை பாட்டு பூதியாகி எதுக்கு? அதனால வந்து அருமையான மைக் செட்டு, அருமையான பக்கமேளம், அருமையான ஊர் மக்கள். எவ்வளவு பேரு இப்படி இருக்கணும்ல கூட்டம். சில ஊருக்குலாம் போனா 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த 4 பேருமே நல்லா ரசிப்பாங்க. நம்ம ஊர்ல ரொம்ப அமைதியா இருக்க மாதிரியே எனக்கு சத்தமே வரல உள்ள இருந்து கேட்கும் போது. அப்படியா இருக்கட்டும். இருந்துட்டாலும் கூட நம்ம வந்து எத்தனையோ வந்து ஊருக்கு போயிருப்போம். இந்த ஊர்ல வந்து என்ன ஒரு இந்த ஊருக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம ஊருக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது எதுவும் வர முடியாம போயிருமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த கடவுளோட புண்ணியத்தினால வந்துட்டேன். இருந்துட்டாலும் கூட அவை வீச்சிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் மனிதன் பணியை துவங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா, முன்னவனாம் மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவா முருகனே, செந்தில் முதல்வனே, மாயவன் மருகனே, ஒரு கை மகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிச்சில் உள்ள ஒற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சில் உள்ள ஒற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி உதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. இவரது மடியில் வள்ளி நாயகன் நடிக்கும் மீனாட்சி அவர்களுக்கு தவறாயத்திற்கு இளைஞரின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போது கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பம் எனது நாடு குழு சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். என எத்தனையோ கலைகள் வந்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அழகான பழனிமலை ஆண்டவா, முருகா
வணக்கம். பொன்தட்டு வெள்ளித்தட்டு எத்தனை தட்டு இருந்தாலும் அந்த ரசிகர்களோட கைத்தட்டலை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கந்தனை படிந்த காரியம் தூங்கி இருந்தால் காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியா வழங்கும் அந்த மதுரை மீனாட்சி நரலை பெறுவோமா? ஏன்னா பொதுவாகவே எல்லா தெய்வமும் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கு. முருகரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நாட்டை அரசாடுறாரே தெரியாது. ஆனா முருகர் கையில ஒரு செங்கோல் இருக்கும், மீனாட்சியின் கையில ஒரு செங்கோல் இருக்கும். எதுக்காக செங்கோல் வச்சிருக்காங்க? அம்மா மதுரையின் பதியை ஆடுறாங்க, அதனால மீனாட்சியின் கையில செங்கோல் இருக்கும். முருகரும் வந்து மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் மகனாக பிறந்து உக்கர பாண்டியனாக மதுரையை அரசாண்டார். அதனாலதான் முருகரோட கையில செங்கோல் இருக்கும். அதனாலதான் கடவுள் கையில பொதுவாகவே 2 கடவுள் கையில தான் செங்கோல், ஒண்ணு முருகர் கையில, 2 மீனாட்சியின் கையில செங்கோல் இருக்கும். அம்மா வந்து பொதுவாகவே எப்பேற்பட்டவங்க அப்படின்னா வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாங்களா. ஏன் என்ன காரணம் அப்படின்னா பக்தர்கள் கூப்பிடக்கூடிய குரலுக்கு வரணும்னு சொல்லி ஆயத்தமாய் வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாங்களா. எத்தனையோ பறவைகள் இருக்க, கிளிய மட்டும் தன் தோல் பட்டையில வச்சிருக்க. என்ன காரணம்? எத்தனை பறவை இருக்கு, ஏன் குறிப்பிட்டு கிளிய மட்டும் வச்சிருக்கணும் அப்படின்னா கிளி மட்டும் தான் சொன்னதே சொல்லுமா, அதான் சொல்றதையே சொல்லு கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்களே. அப்ப கிளி மட்டும் தான் சொல்லதையே சொல்லுமா. நம்ம ஒரு தடவை மீனாட்சியின் காதுல போய் சொல்லிட்டு போயிடுவோம், அம்மா இது மாதிரிலாம் கஷ்டம் இருக்கு, நீ தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த கிளியாகப்பட்டது நம்மளோட வேண்டுதலை இன்னொரு தடவை மீனாட்சியின் காதுல சொல்லி ஞாபகப்படுத்துமா. அதை கேட்டாங்களே நிறைவேற்றிட்டியா அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அம்மா வந்து கிளி வச்சிருப்பாங்க. அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த மதுரை மீனாட்சிக்கு அவருக்கு குப்பையில இருக்கவங்களையும் கோபுரமாக்கக்கூடிய சக்தி என் தாய் மீனாட்சிக்கு இருக்கு. அப்ப ஏற்பட்டவளின் பாதத்தை பணிந்தால்
கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி நன்றி அண்டருக்காய் நஞ்சருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் அன்று மதுரையின் பதியிலே 64 திருவிளையாடலே புரிந்தார். நமக்காக தான் வளையல் விற்றார், மாணிக்கம் விற்றார், விறகு விற்றார். பொதுவாவே பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி இருக்கு. ஒண்ணு மருத்துவருக்கு, இன்னொன்னு வளையல்காரருக்கு. அப்ப ஒரு வீட்லயோ இல்ல ஒரு ஊர்ல கல்யாணம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி பெண்ணோட கையை பிடிச்சி வளையல் போட்டு விட சொல்லுவாங்களாம். என்ன காரணம்? அவர் வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வளையல் போடுவதாக ஐதீகம். அந்த காலத்துல இருந்துச்சு, இந்த காலத்துல இருக்கான்னு தெரியல, ஒரு சில இடத்துல இருக்கும். ஏன்னா அவருக்கு ஏதாச்சும் காணிக்க மாதிரி வச்சு வளையல்காரர் வளையல் போட்டு விட சொல்லுவாங்க. ஏன்னா அன்று மதுரையின் பதிலே சிவபெருமான் ஆகப்பட்டவர் வளையல் விற்கும் செட்டியாராக எல்லாருக்கும் வளையல் போட்டுவிட்டாரு. அதனாலதான் அவர் வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வளையல் போடுவதாக ஐதீகம். அப்ப ஏற்பட்ட அந்த சிவபெருமானி ஓடி 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 உட்கலந்த ஜோதி நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிலந்த கோடியேன்னு சொன்னேன். அந்த பரம்பொருளின் அருளை பெற்றுட்டாலும் கூட பிற இருந்துட்டாலும் கூட இந்த சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பாரு. யாரு? சிவபெருமானோட ஆலயத்துக்கு போன ஒரு பக்கத்துல சண்டிகேஸ்வரர் இருப்பாரு. அவரை பார்த்தா நம்ம ஜனங்க என்ன பண்ணு, கையை தட்டி அவர் செவிடா கையை தட்டி அவர் காது கேட்காம கை தட்டி காமிக்கணுமா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவர் செவிடான்னு கேட்டா பொதுவாவே நந்திக்கு சிவபெருமானுக்கு நடுவுல போய் சாமி கும்பிடக்கூடாது. ஏன்னா நந்தியோட தியானம் களையக்கூடாது. அவர் அனுதினமும் சிவனோட சிந்தனையில இருப்பாரு. அதனால நந்திக்கு சிவனுக்குமே நடுவுல போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சண்டிகேஸ்வரன் கிட்ட போய் அந்த சன்னிநாதனுக்கு போய் கையை தட்டி அவர் செவிட்டு சாமியா இவங்க கை தட்டி காமிக்கிறாங்களா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். பண்ணக்கூடாது. அவர் சிவன் நினைப்பிலேயே சிவனையே நினைச்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் அவர் சிவர் கணக்கு எழுதுறவரு. அந்த கணக்கு எழுதுறவட்ட போய் என்ன பண்ணணும், சிவனோட சொத்து நான் எதுவுமே எடுக்கலன்னு கையை தடவி காமிச்சிட்டு தான் வரணுமே. காட்டிய போய் கை தட்டி காட்டுறது, விசில் அடிச்சு காட்டுறதுலாம் பண்ணக்கூடாது. அந்த சாமி கிட்ட இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெரிய பாவம். இருந்துட்டாலும் கூட இந்த சிவனோட ஆலயத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சிட்டு வாங்க. ஆனா இந்த பெருமாளோட ஆலயத்துக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருங்க. உட்காந்துட்டுலாம் வரக்கூடாது பெருமாள் கோயில. ஏன் அப்படின்னா மகாலட்சுமி கூடயே வருவாங்க. அப்ப நம்ம உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம உட்கார்ற இடத்துல உட்காந்து பாட. இப்ப பெருமாளோட ஆலயத்துக்கு போகும்போது உட்காந்துட்டு வரக்கூடாது. சிவனோட ஆலயத்துக்கு போனா உட்காந்து எந்திரிச்சு எந்த கணக்கு காமிச்சிட்டு தான் வரணும். உங்களோட சொத்தை எதையும் நான் எடுக்கல, ஏன்னா சிவனோட சொத்து கொலகாசன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏற்பட்ட அந்த பரம்பொருளின் அருளை பெறுவோமா? கடவுள்
எத்தகைய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். அந்த வரமுருளின் அருளை பெற்றிருந்தாலும் கூட முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை விரைவு நடத்தி குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரன் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேரழகி ஒருத்தி வரப்போறா. அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல தொப்புக்கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு ஒரு பேரழகி. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தாட்டில் என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னல யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சிரவணனை, முகனை, யாரு முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். வருவனன்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாள் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல என்னை எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை எப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாலும் கூட எல்லா கோயிலுக்கும் போகும்போது இப்ப பழனிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். பழனிக்கு போன சாமியை எப்படி பார்க்கணும்னு சொல்லுவேன். காலையில போனீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில ஏன் போக மாட்டேன்னு கேட்போம். காலையில ஆண்டியால இருப்பாரு. ஆண்டி கோலத்துல பார்க்கலாமா? ஆண்டி கோலத்துல பார்த்தா நம்மளே ஆண்டி ஆக்கி விட்டுருவாரு. அதனால ஆண்டி கோலத்துல பார்க்க கூடாது. ராஜ அலங்காரத்துலதான் பார்க்கணும், அதுதான் சரி அப்படின்னு. அப்படியா? கிடையாது. கடவுள் வந்து எந்த கோலத்துல பார்த்தாலும் நமக்கு நல்லதான் செய்ய போறாரு, கெட்டது செய்வாரா? கிடையாது. ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாரு அப்படின்னா ஞான பண்டாரமாக விளங்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவர் மட்டும்தான். அப்ப எல்லா செல்வமும் பண்டாரனாலே பொதுவா என்ன பண்டாரனாலே நம்மள என்ன நினைப்போம்? ஒண்ணும் இல்லாதவன் நினைப்போம். ஆனா அதான் அர்த்தம் கிடையாது. தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்ப எல்லா செல்வமும் இருக்கிறவரு ஏன் ஆண்டியா போய் பழனியில உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில அமர்ந்துட்டாரு. அப்ப யார் ஒருவர் வந்து ஐயா என்கிட்ட எதுவுமே இல்ல, நீயே கதின்னு வந்திருக்கேன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த கடவுள் ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வன பழனி முருகர் மட்டும்தான் ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம். அதனாலதான் ஞான பண்டாரமாக அங்க விளங்குறார். எப்படி பார்த்தாலும் கடவுள் நமக்கு நல்லதான் செய்ய போறாரு. அதனால வந்து ஆண்டியா பார்க்க கூடாது, ராஜ அலங்காரத்துலதான் பார்க்கணும். அப்படிலாம் கிடையாது. 2 அலங்காரத்திலுமே பார்க்கணும். ஐயா எப்படி இருக்காருன்னு பூர்ணமா பார்க்கணும். எல்லாரும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமியை வந்து பாக்குறதுக்காக 2 மணி நேரம் வரிசை நினைப்பேன். சாமியை பார்த்தா கண்ணு முடிப்பேன். எதுக்கு? சாமியை முதல் கண்ணு மூடி கும்பிடலாம? கும்பிடக்கூடாது. நம்ம வந்து அந்த அலங்காரத்தை வந்து அவ்வளவு அலங்காரம் ஐயாவுக்கு பண்ணிருக்கதே அவரோட அழகை நம்ம பார்க்கணும்னு சொல்லிதான் அவர்கிட்ட போனோடனே கண்ணை முடிக்கிறது. கண்ணை திறந்து வச்சுதான் சாமி கும்பிடணும், நம்மளோட வேண்டுதலை சொல்லணும். இருந்தாலும் கூட இந்த முருகப்பெருமானுக்காக தான் நான் இன்னைக்கு காவல் வந்திருக்கேன். என்னை வீட்லயே இத்தனை நாள் பூட்டி போட்டு சொன்னாங்க. அப்பா வந்து என்ன சொன்னாரு? முருகருக்காக நீ காவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நான் காவல் பார்க்க வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன் சொல்றேன். மறைந்திருந்தே பாரும் மர்மவினர் நாகத்திலே தலைவன்
வணக்கம் வணக்கம். இந்த முருகப்பெருமானை பத்தி நான் எப்படிலாம் நடிச்சிட்டு இருந்தாலும் கூட அருமையான பக்கம் மேல அருமையான பக்கம் மேல எனக்கு அப்படி இருக்கு உங்களெல்லாம் பார்க்கும் போது. ஏன்னா அந்த 4 பேர் தான் நாடகத்துக்கு வந்து ஆணி பேரு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்க 4 பேர் தான். 4 பேர் நினைச்சு சந்தோஷமாவும் இருக்கு, சில 4 பேரை பார்க்கும்போது பயமாவும் இருக்கு. எந்த 4 பேரை பார்க்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யணும்னு வைங்களேன், இந்த 4 பேர் தப்பா பேசுவாங்களே, அந்த அவங்கள பார்க்கும்போது நமக்கு அப்படி இருக்கு. சிரிப்பு வருது பாருங்க. அங்க இருந்து 4 பேரை பார்க்கும்போது அவ்வளவு வந்து ஒரு பயமா இருக்கு. ஏதாச்சும் பண்ண வந்து அந்த 4 பேரை நினைச்சு பயப்படுவோம். இப்ப பொதுவாவே ஒரு கதையை எடுத்துக்கங்களேன். ஒரு மன்னர் வந்து அன்னதானம் போடுறாரு, தினமும் அன்னதானம் போடுறதா நல்லா கவனிச்சுக்கணும். அந்த மன்னருக்கு தினமும் அன்னதானம் போடுறதா வேலையே. அப்ப அன்னதானம் தினமும் போடுறாரு. அன்னதானம் போட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அன்னதானம் போடுறாரு, சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, சமையல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சோத்து சட்டியில என்ன விழுந்துருத, ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பு எடுத்துட்டு போகுது. இந்த கழுகு வந்து பாம்பு எடுத்துட்டு போனோடனே அந்த பாம்போட விஷம் வந்து அந்த சாப்பாட்டுல விழுந்துருது. சாப்பாட்டுல விழுந்தோட என்ன ஆகுது அப்படின்னா, அதுல 2 பேர் இறந்து போயிடுறாங்க. சாப்பாட்டுல வந்து அந்த விஷம் விழுந்துருது, அதுல 2 பேர் இறந்து போயிடுறாங்க. அதோட அந்த மன்னர் அன்னதானம் போடுறதை நிப்பாட்டிடுறாரு. இப்படி வந்து நம்ம சமைச்சு நம்ம கொடுத்ததுல வந்து 2 பேர் இறந்து போயிட்டாங்களே, இனிமே அன்னதானம் போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அன்னதானம் போடுறதே நிப்பாட்டிட்டாரா. இந்த அன்னதானம் போடுறதே நிப்பாட்டோம்னா என்ன ஆகுது, அந்த காலத்துல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லயும். இந்த காலத்துல கிடையாது, ஒரு சில இடத்துல தான் இருக்கு. திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, வரவங்க போறவங்க ஏதாச்சும் இளைப்பாடுறதுக்காக, அந்த திண்ணையில வெயிலுக்கு உட்காந்துப்பாங்கன்றதுக்காக வீட்டுல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த திண்ணையில ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த வழியா 2 வயதான முதியோர்கள் வந்திருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அந்த முதியோர்கள் வந்து கேட்டிருக்காங்க அந்த 4 பேர்கிட்ட, ஐயா இந்த பக்கம் வந்து நாங்க ரொம்ப பசியோட இருக்கோம், அன்னதானம் ஒரு மன்னர் போடுவதாக கேள்விப்பட்டமே, அது எங்க போடுறாங்க, எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த வயதானவர்கிட்ட அந்த 4 பேரும் சொல்லி அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா, நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க, அங்கதான் வந்து அன்னதானம் போடுறாரு ஒரு மன்னர். ஆனா போங்க சாப்பிடுங்க, ஆனா செத்து போயிருவீங்க அப்படின்றாங்க. போங்க சாப்பிடுங்க, செத்து போயிருவீங்களா அப்படி சொன்னா யாராச்சும் சாப்பிடுவோமா? ஏன் சாப்பிட்டு செத்து போன்னு சொன்னா அங்க போய் யாராச்சும் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அப்ப பசினாலேயே அந்த 2 பேரும் இறந்து போயிடுறாங்க, வயதான முதியோர். அப்ப இந்த பாவ கணக்கை யாரு மேல போடுறது? அந்த 2 பேரும் இறந்தாங்கல்ல, இந்த பாவ கணக்கை யாரு மேல போடுறது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் வந்து யமதர்மன் கேட்கிறாரு. கேட்டா யமதர்மன் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஐயா இந்த உணவு போட்டார்ல மன்னர், அவர்னாலதானே அந்த 2 பேரு சாப்பாடுல விஷம் விழுந்து செத்து போயிட்டாங்க, அந்த மன்னர் மேல வந்து அந்த பாவ கணக்கு எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மன் சொல்றாரு, ஏயா அவரே அன்னதானம் போட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான். கர்ணனே பண்ணாத தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான். அப்ப அப்பேற்பட்ட தானத்தை பண்றாரு, அவர் மேல ஏன் பாவ கணக்கு போடுற வேணா அப்படின்னு சொல்றாரு. அவ சித்திரகுப்த மறுபடியும் என்ன சொல்றாரு, சரி அந்த கழுகு தானே பாம்பு எடுத்துட்டு போச்சு, அந்த கழுகு மேல அந்த பாவத்தை போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல வேண்டாம், பாவ கணக்கே கழுகு மேலேயும் போட வேணாம், அதே ஒரு பசியோட வேட்டையாடிட்டு போகுது, அந்த கழுகு மேல போட வேணான்றாங்க. சரி அந்த பாம்பு தானே விஷத்தை போட்டுச்சு, அது மேல போடுவோன்றாங்க. இல்ல வேணாயா, அதுவே வந்து உயிருக்கு போராடிட்டு அது வந்து விஷத்தை கக்கிருச்சு, வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரு மேலதான் பாவ கணக்கு போடலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. யாரு மேலதான் பாவ கணக்க போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யமதர்மன் சொல்றாரு, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம அந்த 4 பேர் வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருந்தான் பாரு, அவன் மேல போடுற அந்த பாவை கணக்கு அதுதான் சரியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப என்ன பண்ணாலும் இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அப்ப யார் என்ன பேசினாலும் அந்த அதுங்களுக்கு அந்த 4 இதுக்கு அதான் வேலை, பேசிக்கிட்டே தான் இருக்கு. அதுங்க ஊர் வாயை மூடவே முடியாதுன்றாங்கல்ல, அதனால அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களோட லட்சியம் ஏதோ, உங்களோட இலக்கு ஏதோ, அதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால எதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா, காவல் பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். எப்பேற்பட்ட காதல் அந்த முருகனோட காதல் அப்படின்னு சொல்லிட்டு தோழியை போய் சந்திக்கணும். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், உறவு ராகம் இதுவும் இன்று உதயமாகி வருது, உனது நாதம் விளைய இது அடிமையான மன்னது, நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம்.
முருகரை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ணனுங்க 7 பேர் இருக்கீங்க. உங்க யாருக்கும் கோவமே வரலையா? அதனால கேக்குறது இல்ல. சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்க யாருமே சொல்லவே இல்லையே. எதுக்காக காதலிக்கிறேன்? யாருக்காக காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். ஆமா, இங்க பாருங்க, நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லார் கையிலயும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன். திருவோடா கிடையாது. 21,600 தங்க ஓடு இருக்கே சிதம்பரத்துல. அதுல ஒரு ஓடா உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேனா? நீங்க எல்லாரும் குடும்ப குட்டியோட பொழைச்சுப்பீங்களா? எவ்வளவு நல்ல மனசு, எவ்வளவு நல்ல எண்ணம் எனக்கு. இப்ப உங்க எல்லாருக்காக நான் காதலிக்கிறேன். நீங்க எல்லாம் முருகரோட சேர்த்து வச்சிடறேன். என்ன எப்பேற்பட்ட காதல்? என்னுடைய காதல் 5 வயது அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லனாலும் அவரை தான் கட்டுவேன். இல்லனா உங்களை வாயில வெட்ட வேண்டியதா? இல்லனா கட்டுவேனா? எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல். அந்த முருகப்பெருமான நான் எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு